உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். இதை கண்டிப்பா நம்ம பேசிதான் ஆகுன்ற காரணத்துக்காக தான் இந்த காணொளி. அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க, சமூக வலைத்தளங்கள்ல புரட்டி பார்த்துக்கிறேனே. நான் வெளிப்படையாக சொல்றேனே, நம்ம செந்தில் வேல் இருக்காரு தெரியுமா, தமிழ் கேள்வியா, ஆமா, அந்த யூடியூப் சேனலுடைய செந்தில் வேல் அவர்கள். அவரை பத்திரிக்கையாளர்லாம் சொல்ல மாட்டேன், அவர் வந்து ஒரு திமுகவுடைய கொத்தடிமை தான். ஸோ இந்த திமுகவுடைய கொத்தடிமை என்ன பண்ணிக்கிருந்தார் அப்படின்னா, சமூக வலைத்தளங்களை உட்காந்து பக்கம் பக்கமா ரைட்டு எழுதியிருந்தாரு. குறிப்பா யாருக்கு ஆதரவா எழுதியிருந்தார் அப்படின்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு தெரியுமா, அவருக்கு ஆதரவா எழுதியிருந்தாரு. அதாவது என்னன்னா, உதயநிதி மிரட்டி விட்டாரு, உதயநிதி பொழந்துட்டாரு, உதயநிதி தெறிக்க விட்டாரு. உதயநிதி மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து இந்த இந்திய நாட்டிலே கிடையாது, ஏன் உலக நாட்டிலே கிடையாதுன்ற மாதிரி அந்த அளவுக்கு பிம்பப்படுத்தும் விதமாக வாங்கின காசுக்கு மேல கூறாண்டா கொய்யா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாருன்னா, திரு செந்தில்வேல் அவர்கள் உட்காந்து பக்கம் பக்கமா எழுதியிருந்தாரு. அவர் மட்டும் எழுதலைங்க, இந்த யூடியூப் ரூட்டர்ஸ்லி ஒருத்தர் பாப்புல, அவருடைய முக்கியமான வேலையும் என்னன்னு பார்த்தோம்னா, உட்காந்து உதயநிதிக்கு சொம்படிக்கிற மட்டும் தான் முக்கியமான வேலை. இப்ப நான் என்ன கேட்க அப்படின்னா, நீங்க சொம்படிங்க, தப்பு கிடையாது. ஆனா தகுதிக்கு மீறி ஒருத்தரை நீங்க மக்கள் மத்தியில பிம்பப்படுத்துகின்ற பொழுது அவர் மக்களை புறக்கணிப்பாங்க. அந்த வேலையை தான் இன்னைக்கு வந்து செந்தில்வேல் போன்ற ஆட்களும் யூடியூப் ரூட்டர்ஸ் போன்ற ஆட்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களை நான் வெளிப்படையாக கேட்குறேங்க. அதாவது என்னன்னா, உதயநிதி இருக்கார் இல்லையா, அவர் சட்டமன்றத்துக்கு உள்ள போறார் இல்லையா, போறப்ப அவர் கையில இருக்க ஸ்கிரிப்ட் பேப்பரை மட்டும் வாங்கிட்டு உள்ள நீங்க அனுப்பி பாருங்களேன், ஒண்ணுமே தெரியாது, உள்ள போகவே மாட்டாரு. என் கையில ஸ்கிரிப்ட் கொடுத்தா மட்டும்தான் நான் உள்ள போவேன்ற மாதிரி ஒத்த கால நிப்பாரு. நீங்க வாங்கிட்டு மட்டும் அனுப்பி பாருங்க, போக மாட்டாரு. ஒருவேளை ஸ்கிரிப்ட் பேப்பர் சமாதானப்படுத்திங்க வாங்க, நம்ம மக்கள்லாம் வந்து இன்னைக்கு ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கலாச்சி இருக்காங்க, இன்னைக்கு ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம நீங்க உள்ள போய் நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒருவேளை அவர் சமாதானப்படுத்தி உள்ள அனுப்புனாலும் கூட, உதயநிதி அவர்கள் உட்காந்து பெஞ்சு மட்டும் தான் தேய்ச்சிட்டு வருவாரு. பெஞ்சு மட்டும் தான் தேய்ப்பாரு, அவர் எந்திரிச்சு பேசவே மாட்டாரு. ஒருவேளை பேசினாலும் கூட தடுமாறி தடுமாறி உளறி உளறி தான் பேசுவார். ஏங்க, புஷி ஆனந்த் இருக்காரு தெரியுமா, புஷி ஆனந்த் அவர்கள் களப்பணி பண்ணிக்கிருக்காரு, நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ அவர் தெரிந்த விடயங்களை களப்பணியை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்கார், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா புஷி ஆனந்த் அவர்கள் பேசுறதுல வந்து ஓரளவுக்கு வந்து தடுமாற்றம் அடைவார். ஆனா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் புஷி ஆனந்த் அவர்கள்ட்டே வந்து கலாய்ப்புகளை வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அதுதான் உதயநிதியோடைய குவாலிஃபிகேஷன். ஸோ ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம அவர் சட்டமன்றத்துல போக மாட்டாரு. ஒருவேளை சட்டமன்றத்துல போனாலும் கூட பெஞ்சு மட்டும் தான் தேய்ச்சிட்டு வருவாரு. ஒருவேளை வந்து பேசினாலும் கூட தடுமாறி தடுமாறி உளரத்தான் செய்வாரு. ஸோ இந்த அளவுக்கு தான் உதயநிதி அவருடைய குவாலிஃபிகேஷன் இருக்கு. அப்ப இவரை நீங்க எந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்களை ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னா, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பார்த்து நீங்க என்னதான் உருட்டுனாலும், என்னதான் வந்து உதயநிதி மிரட்டி விட்டாரு, உதயநிதி பொழந்து விட்டாரு, உதயநிதி தெறிக்க விட்டாருன்னு சொன்னீங்க அப்படின்னா, மக்கள் இந்த கன்றாவிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இந்த தடுமாற்றங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் தெரியாம திருவென விழிப்பதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தடுமாறி 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 உளறுவதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இந்த அளவு பிம்பப்படுத்துறீங்க அப்படின்னா, இது எப்படி ஏத்துக்கிற முடியும்? அதை தான் நான் மக்கள் மத்தியில சொல்லி ஆகுன்ற காரணத்துக்காகவே தான் நான் பேசுறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லவா, நீங்க நல்லா திங்க் பண்ணி பாருங்க. சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி வந்து உள்ள போவாரு. உள்ள போய் சட்டமன்றத்துல பேசி முடிச்சுட்டு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி வெளிநடப்பு பண்ணிடுவார். ஏன்னா அவருக்கு பதில் சொல்ல வக்கு இல்லை உதயநிதி அவர்களுக்கு. உடனே வெளிநடப்பு பண்ணிடுவாரு. நல்லா நோட் பண்ணிக்கங்க. வெளிநடப்பு பண்ண உடனே வெளியில வந்து பிரஸ் மீட் வந்து பேசுறாரு தெரியுமா, அந்த பிரஸ் மீட்டிலும் கூட பேப்பரை பார்த்து தான் வாசிப்பாரு உதயநிதி அவர்கள். சட்டமன்றத்தில் விடயம் நடக்குதுங்க. சட்டமன்றத்தில் விடயம் நடக்குது அப்படின்னா, அந்த சட்டமன்றம் சார்ந்த நிகழ்வுகளை வெளியில வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசுறாரு தெரியுமா, அப்பையும் கூட ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சு அவர் படிக்கிறாரு அப்படின்னா, அப்ப இன்பிட்வீன் கேப் இருக்குல்ல, சட்டமன்றத்தோடு வெளியே வந்த உடனே அந்த இன்பிட்வீன் கேப், இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ள அவருக்கு ஸ்கிரிப்ட் பேப்பரை தயாரித்து கொடுத்த நபர்கள் யார்? யோசிச்சு பாருங்க. சட்டமன்றத்துல பேசுறாரு, வெளியில வந்துடுறாரு, இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ள அவர் வந்து ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறார் அப்படின்னா, அந்த பேப்பரை யாரு எழுதி கொடுத்தது? அப்ப யாராச்சும் எழுதி கொடுத்தா மட்டும்தான் நான் அதை பார்த்து வாசிப்பேன் அப்படின்னா, அப்ப இவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? அப்போ ஒரு குவாலிஃபிகேஷனுமே இல்லாத ஒரு நபரை நீங்க மிரட்டி விட்டாரு, பொழந்து விட்டாரு, தெறிக்க விட்டாரு அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில திணிக்கிறீங்க அப்படின்னா, இதை நம்ம மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தி தான் ஆகணும். உதயநிதி அவர்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு குவாலிஃபிகேஷன் இல்லை. நாளைக்கு மக்கள் சார்ந்த விடயங்களை கொண்டு போய் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி அதன் அடிப்படையில மக்கள் போய் அவர்கிட்ட முறையிடுறாங்க அப்படின்னா, அதையும் கூட இவர் ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து மட்டும் தான் படிப்பாரு. அதையும் கூட ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்து தான் படிப்பாரு. அப்ப என்னுடைய உணர்வுகளை நீங்க உள்வாங்கி மக்கள் மத்தியில உள்வாங்கி அரசாங்கத்துல நீங்க வந்து பிரதிபலிக்கணும்.
அதிகார வர்க்கங்கள்ட்ட பிரதிபலிக்கணும். அப்ப என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய கோரிக்கைகளை நீங்க மக்கள் உள்வாங்கி அதிகார வர்க்கங்கள்ட்ட பிரதிபலிக்காம அப்பையும் கூட யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குற ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து வாசிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கு குவாலிபிகேஷனே கிடையாது. அப்ப இந்த மாதிரி குவாலிபிகேஷனே இல்லாத நபரை நீங்க எப்படிங்க மக்கள் மத்தியில திணிக்கிறீங்க? மக்கள் பார்த்து இருக்கிறாங்க. ஏங்க, ஒரு எதிர்கட்சி தலைவரா எத்தனையோ விடயங்களை அலசி ஆராயலாம், கலாய்வுகள் பண்ணி அதன் அடிப்படையில் என்ன பண்ணலாம்னா தரவுகளை சேகரிச்சு சட்டமன்றத்துல பேசலாம். இங்க புளியந்தோப்பு மோகன் உட்பட இன்னும் பல நபர்கள் நீட் தேர்வுக்காக ரத்து பண்ணணும்னு சொல்லி உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏறக்குறைய 10 நாட்களாக உண்ணாநிலை போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவராக உதயநிதி போன்றாட்கள் அங்க களத்துக்கு போய் அவங்கள்ட்ட ஆய்வுகள் பண்ணி அவங்கள்ட்ட தரவுகளை சேகரிச்சு அது சட்டமன்றத்துல போய் இன்றைய ஆளுங்கட்சி தாவேக்காட்ட ஒரு கோரிக்கை முன்னாடி வைக்கலாம், சட்டமன்றத்துல பேசலாம். சட்டமன்றத்துல பேசி நீங்க பிஎம் சந்திச்சு முறையிடுங்கன்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில அரசியல் பண்ணலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி களத்துக்கு போயிருக்கீங்களா? போனது கிடையாது. எத்தனையோ பஞ்சமி நிலங்கள் இந்த மீட்கப்படாமல் கிடக்குது. அப்போ உதயநிதி போன்றாட்கள் களத்துக்கு போகலாம், களத்துக்கு போய் ஆய்வுகள் பண்ணலாம். எந்தெந்த பஞ்சமி நிலம் யாரால் ஆட்டையை போட்டிருக்காங்கன்றத ஆய்வுகள் பண்ணி அதை சட்டமன்றத்துல பேசலாம். உதயநிதி போன்றாட்கள் ஆய்வுகள் பண்ணலாம். அதையும் பண்றது கிடையாது. எத்தனையோ இடங்கள்ல சாதி சார்ந்த விடயங்கள் பிரச்சனைகள் நடந்துக்கு இருக்குது. திமுகவுடைய ஆட்களே பல இடங்கள்ல சாதி சார்ந்த பிரச்சனை ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப இது போன்ற விடயங்களை ஆராய்வுகள் பண்ணி அதை கொண்டு போய் சட்டமன்றத்துல பேசலாம். அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னா இது போன்ற கள ஆய்வுகளை செய்யணும், மக்கள் மத்தியில பேசணும், மக்கள்கிட்ட கனெக்டிவிட்டியில இருக்கணும், அவங்க சொல்ற கோரிக்கைகளை ஏற்கணும், அவங்களுக்கு உணர்வுகளை மதிக்கணும். இது எல்லாமே செஞ்சு இதெல்லாம் ஒட்டுமொத்த தரவுகளா சேகரிச்சு கொண்டு போய் சட்டமன்றத்துல பேசணும். அதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு அழகு. ஆனா இது எதுவுமே பண்ணாம ஒருத்தர் எழுதி கொடுக்கறத மட்டும் சட்டமன்றத்துல வாசிக்கிறாரு அப்படின்னா இதை ஒரு 2 பேரும் உட்காந்துக்கிட்டு மிரட்டி விட்டாரு, பொழந்து விட்டாரு, தெறிக்க விட்டாரு, அது பண்ணிட்டாருன்னு சொல்லி பேசுறீங்க அப்படின்னா மக்கள் பார்த்துக்கு இருக்காங்க. இது போன்று வலிந்து திணிப்பதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களே, நான் தெளிவா சொல்றேன், உதயநிதி அவர்கள் காற்றடைக்கப்பட்ட ஒரு வெற்று பலூன் தான். நீங்க ஒரு பலூனை ஊதி பெருசாக்கலாம். அது பார்க்க அழகா இருக்கும், ஒரு காட்சி பொருள் மாதிரி இருக்கும். பாருப்பா, அந்த பலூன் எவ்வளவு அழகா இருக்குது, எவ்வளவு அழகா பறக்குது பாரு, எவ்வளவு ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. இந்த மாதிரி பக்கத்துல இருக்க வாடகை வாய்கள் உட்கார்ந்து அந்த பலூன் புகழலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிறது காற்று மட்டும்தான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்க உட்காந்து புகழலாம். உதயநிதி மாறி போன்ற ஆட்கள் ஒரு கருத்தியல் சிந்தனையாளர், ஆகச்சிறந்த கருத்தியல் சிந்தனையாளர், கருணாநிதியுடைய பேரை, திமுகவுடைய வாரிசு, என்னென்னமோ உட்காந்து நீங்க புகழலாம். மிரட்டி விட்டாரு, பொழந்து விட்டாரு, தெறிக்க விட்டாரு, ஸ்கிரிப்ட் வேற பார்த்து வாசிக்கிறதெல்லாம் மிரட்டி விட்டாரு, பொழந்து விட்டாரு, நீங்க என்னமோ பிம்பப்படுத்தலாம். ஆனா உதயநிதி அவர்கள் காற்றடைக்கப்பட்ட ஒரு வெற்று பலூன் தான் அப்படின்றது இங்க இருக்கிற அனைத்து தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப நான் சமூக வலைதளத்தை தான் பார்த்தேன். மிரட்டி விட்டாரு, பொழந்து விட்டையோ, என்னையா அரசியல் பண்றீங்க? என்ன கண் கூட நாங்க பாத்துக்க இருக்கோம். அவர் தடுமாறுகின்ற காட்சிகளை கண் கூட பாத்துக்க இருக்கோம். கண் கூட பார்த்திருந்த போதிலும் கூட மிரட்டி விட்டாரு, பொழந்து விட்டாரு, தெறிக்க விட்டாரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா மக்கள் ஒன்றும் கேன பயில்கள் கிடையாது, இழிச்சவாயம் கிடையாது. தலையில மிளகா அரைக்கலான்ற மாதிரி திமுக காரங்க என்ன வேண்டாம், சரிங்களா? ஏன்னா எனக்கு சோசியல் மீடியா காலகட்டம், முரசொலி காலகட்டம் கிடையாது. ஒரு அவதூறு கருத்துக்களை பரப்பி விட்டீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்லயே வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் பார்த்து பேசிக்கிட்டு ஒரு மற்ற கட்சிகள் மேல ஒரு பேட் இம்ப்ரெஷனை ஏற்படுத்திக்கிடுவாங்க. அது பொய்னா அப்படின்ற மாதிரியே இந்த பாதிக்கப்பட்ட கட்சி நிரூபிப்பதற்கே பல ஆண்டு காலம் ஆகும். ஆனா இது அப்படி கிடையாது. இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல மக்கள் பார்த்து இருக்காங்க. உதயநிதி உண்மையாக தெரிக்க விட்டாரா, உதயநிதி உண்மையாக பொழந்து விட்டாரா, உதயநிதி உண்மையாக மிரட்டி விட்டாரா, இது எல்லாமே இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலம் பாக்குறாங்க, யூடியூப் மூலம் பாக்குறாங்க, எல்லாம் பார்த்து இருக்காங்க. அதனால ஒரு நரேட்டிவ் என்பது ஒருபோதும் ஈடுபடாது. முடிந்தால் உதயநிதி அவர்களை பட்டி டிங்கிரி பார்த்து டியூஷன் போக சொல்லுங்க. இங்க இருக்கிற விசிகா கூட்டையோ இல்லாட்டி இதுல பின்ன கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கிட்டையோ ஒரு டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் டியூஷன் போக சொல்லுங்க. டியூஷன் போய் மக்கள் பணினா என்னன்றதை கற்றுக்கொள்ள சொல்லுங்க, சரிங்களா? அப்படி கற்றுக்கொண்டு உள்ளபடியே ஒரு ஆகச்சிறந்த எதிர்கட்சி தலைவரை வாங்க. இல்லாட்டி உங்களுடைய பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க கட்சியில இருக்கிற ஏதேனும் ஒரு மூத்த அரசியல்வாதியை அந்த பொறுப்புக்கு கொண்டு வாங்க என்பதை கூறிக்கொண்டு, இதை மக்கள் மத்தியில சொல்லிதான் ஆகணும்ன்ற காரணத்துக்காக இந்த காணொலி என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.